மக்களை இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தினத்தந்தி நியூஸை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்துருந்தான்னா கண்டிப்பாக சாக்கா இருப்பார். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே காமிக்கிறேன், இன்னும் சைடில் கூட போடுறேன். அதாவது லென்ஸ் காரணமாக தலைகீழ தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கட்சியிலேருந்து பேசியிருக்காங்க. ஆமாப்பா அவ்வப்போது பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் செல்வ பிறந்தகை இல்லைங்கிறாரு. என்னதான் அது ஒன்றும் குழப்பமாக இருக்குதுப்பா, போட்டு குழப்புன்னு இந்த காங்கிரஸ் குழப்புது. எனக்கு ஏதோ தாவேக்காவை பயன்படுத்தி திமுக நிறையா சீட்டு வாங்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இந்த கூட்டணி என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பேட்டி இருக்குல்ல, இந்த பேட்டியில் என்னால் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்த பற்றியும் தெளிவாளமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா ஒரு 5 பேர் கொண்ட குழு சந்திச்சுட்டாங்க. அவ்வளோதான், தாவேகா கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அந்த சமயத்தில் பெருசாக பேசுகிறாங்க. அந்த 5 பேர் குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு தகவலை நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக பேட்டி மூலமாக. அந்த பேட்டியை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அவரோட பேர் வந்து கிறிஸ் சோடக்கர் அப்படிங்கிறது அவரோட பேர். இவர் தான் அந்த குழுவோட ஹெட்டு. 5 பேர் கொண்ட குழு வந்து திமுக போய் சந்திச்சாங்களா அறிவாலயத்தில், அந்த 5 பேர் கொண்ட குழுவோட ஹெட்டை பற்றி தான் அவர் தெரிவித்த சில கருத்துக்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போறேன். ஆக்சுவலாக காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த 5 பேர் சேர்ந்து தாவேகா கூட்டணிக்கு முற்றுப்புள்ளிலாம் வைக்கல. இந்த 5 பேர் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும், இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கை வர்ற 15ஆம் தேதிக்குள்ள சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதியை கடந்து இன்னைக்கு தேதி வந்து 23 தேதி கிட்ட ஆக போகுது. 23 தேதி வரைக்கும் திமுக எந்த விதமான பதிலும் வராதனால என்னதான் சந்திச்சோம், என்னதான் பேசணும் அப்படிங்கிறத பொது வழியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக உங்களோட விஷனரி எப்படி இருக்குன்னா, 58 வருஷமா நாங்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இல்லை. இந்த வாட்டி நாங்கள் அதிகாரத்துக்கு போகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணமோ அந்த முயற்சியை நாங்கள் ரொம்ப சுதந்திரமாக பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்கள் தொண்டர்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த சூழல் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்ததுனால ரொம்ப போல்டான டிசிஷன் மேக்கிங்கை இந்த 2026 தேர்தலில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கட்சியும் விருப்பம் மனு வாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்கள் கட்சி வந்து விருப்பம் மனு வாங்குறாங்க. இந்த பக்கம் வந்து அதிமுகவில் விருப்பம் மனு வாங்கிட்டு இருக்காங்க. சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா விருப்பம் மனு வாங்கணும்னா இவ்வளோ காசு கொடுக்கணும், காசு கொடுத்து நீங்கள் விருப்பம் மனு வாங்கிக்கங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விருப்ப மனுக்கு பணம்லாம் தேவையில்லை, உங்களுக்கு போட்டி போடணுங்கிற ஆசை இருக்கா, எங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்துங்க, எங்கள் சைடு அதை கொண்டு வாங்க, நீங்கள் எந்த காசும் பே பண்ண தேவையில்லை, இலவசமாகவே நீங்கள் விருப்ப மனு வாங்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வாட்டி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் உண்மைக்குமே வேற மாதிரி இந்த எலெக்ஷனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறோம், வேற மாதிரி இந்த எலெக்ஷனை பயணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்றாப்ல. இதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து வாக்குறுதிகள் நாங்கள் கொடுக்காம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி காங்கிரஸ் சார்பாக வாக்குறுதி அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு கொடுப்போம். வாக்குறுதி கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றணும்னா எங்களுக்கு அதிகாரம் வேணும்ல, அதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு காங்கிரஸோட நலன் கருதி ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த விஷயத்தை நாங்கள் தமிழ்நாட்டு மண்ணில் இந்த வாட்டி செய்யலான் இருக்கோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் போய் வலியுறுத்துறோம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்போ வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு, தருவாங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கும், தரமாட்டாங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக போட்டு வடஸ்டாப்ல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்போ 15ஆம் தேதி வந்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளிலாம் வைக்கல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி செய்தியை ஊடகங்களை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மைக்குமே அதிர்ச்சி வைத்தியம் தான் அங்கே காங்கிரஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த பேட்டியை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. இப்போ வந்து ஒருவேளை கொடுக்கலன்னா என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த நாளே என்ன பண்ணாங்க, தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா வந்து சந்திச்சாங்க. நம்ம தலைவர் வந்து மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற காங்கிரஸோட இன்னொருத்தர் சந்திச்சாரு. ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் ஒரே டீமாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. திமுக ஒரு 5 பேர் போய் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் தாவேகா சார்பாக வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம், இந்த மாதிரி விஷனரியில் இருக்கோம், அங்கே போய் அவங்க வலியுறுத்துறாங்க, இங்கே வந்து இவங்க வலியுறுத்திருக்காங்க. ஒருவேளை இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு வரலனா அவங்களுடைய ஒரே தேர்வு தாவேகாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக வந்துருச்சு. சரிப்பா, அது என்ன, நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டோம்ல, அப்போ நம்ம பக்கம் வர வேண்டியதானே. இப்போ அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த இடத்துல நமக்கு சேலரி அதிகமாக கிடைச்சிச்சுன்னா நம்ம ஏன் வேற இடத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். அந்த இடத்துல முதல்ல கிடைக்குதான் பார்ப்போம், கிடைக்கலன்னா அடுத்த வேலைக்கு போவோம், அடுத்த ஏரியாவுக்கு போவோம். ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானதான், ரெண்டுமே நமக்கு சரியானதான். திமுகக்கு நிகராக தாவேகா கொண்டு வந்து அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்போதே தாவேகாவோட பலம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுங்க. 75 வருஷ
பவள விழா கட்சிக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆரம்பித்த கட்சியை வச்சு காங்கிரஸ் ஒரு விளையாட்டுனே வச்சுக்கிட்டாலும் தாவேக்காவோட பலம் புரிஞ்சதுனால தானே காங்கிரஸ் இந்த விளையாட்டு விளையாடுது. தாவேக்காவோட பலம் புரிஞ்சதுனால தான் திமுக அந்த விளையாட்டுக்கு பயப்படுது. எல்லாங்களையும் யோசிச்சு பாருங்க, தாவேக்கா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு புரியுது. ஓகே, அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால் அங்கே இருப்பாங்க. இன்னொன்று ஒரு தகவலும் சொல்கிறாங்க, 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி கேட்டிருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி 20 தொகுதி 22 தொகுதியில் நிற்கிற ஐடியாவில் இல்லை. மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி காங்கிரஸோட ஒரு எம்எல்ஏ அங்கே இருக்கணும். 38 தொகுதி நாங்கள் கேட்டிருக்கோம். 234 தொகுதியில் 38 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற மாதிரி ஐடியா பண்ணுறோம். அப்போ 38 அப்படிங்கிறது மேபி ஒரு 40 42 அந்த மாதிரி கேட்டு 38 தொகுதியில் நாங்கள் கம்பல்சரி நிற்கணும்னு நினைக்கிறோம். ஸோ மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி, அதை தாண்டி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இந்த பொசிஷனில் தான் திமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் தாவேக்கா தான், வேற எதுவும் கிடையாது. நேற்றைய தினம் இன்னொரு ஒரு விஷயமும் நடந்திருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா வேணுகோபால் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் மிக முக்கியமான ஒருத்தர். அவர் நேற்று தமிழக பயணத்துக்கு வந்திருக்காரு. அவர் தமிழகத்துக்கு வந்தாருங்கிற செய்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், யார் யாரை பார்த்தார் அப்படிங்கிற செய்தி யாருக்குமே தெரியாது. தலைவர் விஜய் அவர்களை அவர் சந்திச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. ஏன்னா கேரளாவில் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் ஒரு நல்ல வெற்றி அங்கே பதிவு செஞ்சாங்க. வேணுகோபால் அவர்கள் கேரளாவில் தாவேக்கா அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. தென்னிந்தியாவை தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா தென்னிந்தியாவில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு காங்கிரஸ் வர முடியும், அதிகாரத்தில் பங்கோட ஒரு நல்ல பொசிஷனுக்கு காங்கிரஸ் வர முடியும்னு சொல்லி காங்கிரஸ் ஃபீல் பண்ணுறதுனால வேணுகோபால் அவர்களும் சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதற்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தியும் சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் நம்மளுடைய அருண்ராஜ் அவர்கள், நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள், காங்கிரஸோட நிர்வாகிகள் எல்லாருமே ஒரே மாதிரி அந்த விழாவில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஸோ காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறது அது வந்து அமைகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத மறுத்தாங்கன்னா அடுத்த ஆப்ஷன் தாவேக்காவோட தான் கூட்டணி. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்களேன், இங்கே நாங்கள் இருக்கோம், இங்கே கிடைச்சா நல்ல விஷயம், கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் போகிறோம் அப்படிங்கிற முடிவெடுத்ததே காங்கிரஸ் பண்ண இந்த முடிவெடுத்ததே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. மக்கள் சக்தி ஒருத்தருக்கு பின்னாடி இருக்க அந்த சக்தியை பயன்படுத்தி இப்போயாவது நம்ம ஜனநாயக பூர்வமாக எலெக்ஷனை சந்திப்போம். தலைவரோட விஷனரி என்ன தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அதிகாரத்துக்கு ட்ரை பண்ணுறோம், அதிகாரம் கிடைச்சோன்னா நான் மட்டும் அதிகாரம் வச்சுப்பேன், உன்கிட்ட தரமாட்டேங்கிறது ரொம்ப தப்புங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்தானே முயற்சி பண்ணோம், கூட்டணியாக சேர்ந்து அதிகாரத்தை பங்கு பெறுவோம், பங்கு பிரிச்சுப்போம் அப்படிங்கிறது தான் தலைவரோட ஐடியா. தலைவர் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயத்திலேயே வகுப்பாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற பக்கம் இருக்கிறார். அதாவது எல்லாருக்குமான இடஒதுக்கீடு, எவ்வளோ பேர் எந்தெந்த ஜாதி யார் யார் இருக்கா, யார் யார் எவ்வளோ பேர் இருக்கா, எல்லாத்துக்கும் இந்த அரசு அதிகாரத்தில் எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இதுதாங்க சமத்துவம், இதுதாங்க சமூக நீதி அப்படிங்கிறது தான் தலைவர் வலியுறுத்துறாரு. அதில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தலைவர் வலியுறுத்துறாங்க. அந்த வகையில் காலையிலே திமுகவுக்கு ஒரு மனசோர்வு தர்ற ஒரு செய்தியை தான் தினத்தந்தியில் மிக முக்கியமாக தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க. சில ஊடகங்கள் போட்டிருந்தாலும் இந்த செய்தியோட முக்கியத்துவம் இல்லாமல் அங்கங்கே போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தி தலைப்பு செய்தியாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ திமுக கையில் தான் பால் இருக்குது. திமுக என்ன பண்ண போகுது, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போதா கொடுக்க போலையா, அது வந்து திமுக தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.